கேட்டிருக்கிற? உன் இஷ்டம் போல செய். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். என்னையா மீன் பிடிக்கிறியா? பாம்பு பிடிக்கிறேன். பாம்பு பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க வரப்போகுது? நான் மீச வச்ச ஆம்பளை. ஆமா, கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. கேவலம் நான் ஒரு பொம்பளை குதிரை ஓட்டுறேன். கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. கருப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளை சொல்லிக்கிறது இல்ல. ஆல்பர்ட் அண்ணே, என் குதிரை இந்த பக்கம் வந்துச்சா? உன் பஞ்ச கல்யாணியா? அதுக்கு சரியா புல்லு கூட வாங்கி போட்டு இருக்க மாட்டேன். எவன் விட்டு தோட்டத்துல மேயதோ போய் பாருப்போ. விடமாட்டனே. கரப்பாம்பூச்சி கூட மீசை இருக்குன்னு சொன்னியே, அது இப்ப வந்து கன்னி பொண்ண தூக்கிட்டு போமா? குதிரையை திருடினதும் இல்லாம வீராப்ப பேசுறியா? தண்டா போயா. இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுன பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்ப பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன பொணமாவா அலையற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்பன் சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமுன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிச்ச ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைச்ச தோழி. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகா? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். என்கிட்ட வேலைக்கு சேரும்போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல நீங்க எப்படி இருந்தீங்க? புரோட்டல்ஸ்க்கு குதிரை சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலதை சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்கறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன
ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்ல வா. ஏய். சாரி கரையா. ஐயோ, என் குதிரை, என் குதிரை, ஐயோ, என் குதிரை. விடுயா, விடு என் கையை. அட பாவி, விடு, விடு என் கையை. ஆமா, என்னமோ எல்லாருக்கும் பல் டாக்டரோட அட்ரஸ் கொடுக்குறியாம. நீ வேணும் நான் ஏன் அட்ரஸ் வச்சுக்கிறியா? பெட்ரூம்ல பிரமாதமா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி போஞ்சிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அட்ரஸ்? ஒரு கார்டு வேஸ்ட். குதிரையை விடவா கேவலமா போயிட்ட? எங்க அந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அடடே, இருக்கிறான் போல இருக்கு. வாங்க. குட் மார்னிங். வீரத்தை பொம்பளை கிட்ட காட்டுறது ஆம்பளத்தனம் இல்ல. அவ என்ன உனக்கு அத்தாமாவளா இல்ல நீ அவளுக்கு அடியாளா? ஐயோ, ஒரு ரேப் பண்ண கூட விட மாட்டீங்களா? போயா, போய் வேலையை பாரு, டைம் ஆயிருச்சுல்ல. அடிச்சியா? அதான் வலிக்குது. இதுக்கு தான் நீ படிச்சுட்டு வந்தியா? இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சண்டை போட்டுக்கிட்டு போக இப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு வளர்ச்சி. ஆண்டனி, உங்க தகுதிக்கு இது அழகா இருக்கா? போங்க. இது வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? போங்க. Come on, James. பூட்ஸ்னா ஆம்பளை தான் போடணுமா? பொம்பளை போடக்கூடாதா? போட்டுதான் பாப்போமே. அம்மா, பால். என்னம்மா நுண்ற? ஒண்ணு இல்ல, கால்ல முள்ள குத்திடுச்சு. ஓ, இந்தாம்மா வரேன். ஐயோ!